அவன் சுடுதண்ணிலேயே கை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான். சீனியர் அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஓய்வு பெற போற தருணத்துல இருக்காங்களே, விட்டுறலாமே பாவம், உடம்பு சரியில்லாதவங்க. அதனால என்னங்க, நிறைய பைசா வச்சு வயசாயிருச்சு, அதனால இல்லை. ஏன் வயசான போய் ஜெயில வயசா இருக்கலாமே, தப்பு கிடையாது. அங்க மெத்தையும் ஏசி எல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் அந்த A1 A2 அந்த மாதிரி பெரிய கேட்டகரியில போட்டா கொஞ்சம் தருவாங்க, இருக்குது. ஒரு பெட்டு ஒரு இது ஏதாவது தருவாங்க, அதுக்கு வசதிகள்லாம் இருக்கு. அப்புறம் உள்ள இவர் இல்ல, அப்ப உள்ள இருந்து புக்கு ஏதாவது ஒண்ணு எழுதி தியாகி ஆயிட்டாங்கன்னா மக்களுக்கு தெரியும் இவங்க யாருன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். இருக்கு ஏங்க, ஏற்கனவே எழுதி வச்ச புக்கையே ஒருத்தனை ஒன்றும் படிக்கல, இவர் புதுசா புக் எழுதி எவனா படிக்க போறானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இவங்கெல்லாம் மக்கள் தாவேக்காவை நம்பணும் அப்படின்னா இவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ஊழல் அமைச்சர்கள் யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்ற இதுக்கு முன்னாடி செய்த ஊழல் அமைச்சர்கள் பட்டியல், நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா வெள்ளை அறிக்கை, இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத பார்த்து இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மீதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா எந்தெந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணாங்களோ, அது வயசானவங்க, தலைமையில் இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து இவங்க பார்க்கக்கூடாது. ஏன்னா இதை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க, நீங்க ஊழல் பண்ண மாட்டீங்க, பிளஸ் ஏற்கனவே ஊழல் பண்ணவங்கள நீங்க தோல் உரிச்சு காட்டுவீங்கன்றதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதை அவங்க வந்து தாவேக்கா பண்ண வேண்டிய கட்டாயத்துல உறுதியா இருக்காங்க, பண்ணி ஆகணும். நாங்க பிஜேபி கூட போயிட்டு என்ன பண்ணுவீங்க? யாரு? திமுகவா? இப்போ அப்படி இப்படி இன்னும் எனக்கு ஈஸியா இருக்கும். இடி எல்லாம் எப்படி வரும்? இன்னும் எனக்கு ஈஸியா இருக்கும். எப்படி வரும்? இடி வராது, எங்களுக்கு வருமான வரித்துறை இல்லையான்னு, என் லோக்கல்ல இங்க எதுவுமே இல்லையான்னு. ஏங்க எனக்கு பாஜக கூட இருந்தா இங்க சொன்னா நம்ப மாட்டாங்களா என்ன? நீ பாஜக கூட போனாலே உன்னை நம்ப மாட்டாங்க. அவன் சுடுதண்ணிலேயே கை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்.